நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 227வது திருநாமம் விஸ்வாத்மனே நமக. அசுர அரசனாகிய ஹிரண்யன் தனது குருவான சுக்ராச்சாரியாரின் மகன்களான சண்டன் அமர்கன் ஆகிய இருவரும் நடத்தும் குருகுலத்துக்கு தன் மகன் பிரகல்லாதனை அனுப்பி வைத்தான். தனது மகனுக்கு அசுரர்களின் ராஜநீதியை பயிற்றுவிக்கும்படி அந்த குருமார்களுக்கு கட்டளையிட்டான் ஹிரண்யன். அவர்களும் பிரகல்லாதனுக்கு அசுரர்களின் ராஜநீதியை பயிற்றுவித்தார்கள். ஆனால் அந்த பாடத்தில் பிரகல்லாதன் ஆர்வம் காட்டவில்லை. நாராயண நாமத்தையே எப்பொழுதும் ஜபித்து வந்தான். ஹிரண்யாய நம என்று சொல்லி ஹிரண்யனை வணங்குமாறு குருமார்கள் வற்புறுத்திய போதும் நாராயணாய நம என்று இறைவனின் திருப்பெயரையே சொல்லி வந்தான். இறைவனின் நாமத்தை தான் ஓதுவதோடு மட்டுமன்றி தனது சக மாணாக்கர்களுக்கும் இறைவனின் மேன்மையை எடுத்து சொல்லி அவர்களையும் நாம சங்கீர்த்தனம் செய்ய வைத்தான் பிரகல்லாதன். இந்நிலையில் தன் மகன் எவ்வளவு தூரம் ராஜநீதிகளை கற்று தேர்ந்திருக்கிறான் என்ற அறிய விரும்பினான் ஹிரண்யன். தனது மகனை அழைத்து வருமாறு சண்டன் அமர்கனுக்கு கட்டளையிட்டான். பிரகல்லாதனும் அழைத்து வரப்பட்டான். தனது மகனை ஆசையோடு மடியில் அமர்த்திய ஹிரண்யன், மகனே, குருகுலத்தில் உனக்கு ராஜநீதிகளை பற்றி நிறைய சொல்லிக் இருப்பார்கள் என நம்புகிறேன். இப்போது அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நம் நண்பர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நமது எதிரிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டான். தந்தையே, உங்கள் கேள்வியே தவறு. நண்பர்கள் எதிரிகள் என்று பேதம் பார்ப்பதே தவறு. நமக்குள் இருக்கும் திருமால் தானே எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். எனவே எல்லோரும் நமக்கு நண்பர்களே. எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்று விடையளித்தான் பிரகல்லாதன். தன் மகன் கூறிய பதிலை கேட்டு வெகுண்டெழுந்தான் ஹிரண்யன். ஏ சண்டமார்க்கர்களே, இதைத்தான் நீங்கள் இவனுக்கு சொல்லி தந்தீர்களா என்று குருமார்களை பார்த்து கேட்டான். அரசே, நாங்கள் இதை சொல்லித் தரவில்லை. இளவரசர் வேறெங்கோ கற்று இப்படி பேசுகிறார் போலும் என்றார்கள் அந்த குருமார்கள். சரி, போகட்டும் பிரகலாதா, நீ இதுவரை கற்ற விஷயங்களுக்குள் மிக சிறந்த விஷயம் யாது என்று கேட்டான் ஹிரண்யன். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சங்கியம், ஆத்ம நிவேதனம். இறைவனின் மேன்மைகளை கேட்டல், இறைவனின் நாமங்களை பாடுதல், இறைவனின் திருவுருவத்தை தியானித்தல், அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்தல், இறைவனுக்கு அர்ச்சனை செய்தல், இறைவனுக்கு நமஸ்காரம் செய்தல், இறை தொண்டு செய்தல், இறைவனுடன் நட்போடு பழகுதல், இறைவனின் திருவடிகளில் சரணாகதி செய்தல் ஆகிய 9 விதமான பக்திகளே நான் படித்ததில் பிடித்த விஷயம் என்றான் பிரகல்லாதன். ஏ மூடனே, உனக்குள் ஏதோ ஒரு பூதம் இருந்து கொண்டு உன்னை இப்படியெல்லாம் உளர வைக்கிறது என்று நினைக்கிறேன். யார் அந்த பூதம் என்று கேட்டான் ஹிரண்யன். ஆம் தந்தையே, எல்லோருக்குள்ளும் எல்லா பொருட்களுக்குள்ளும் எந்த திருமால் உரைகின்றானோ அதே திருமால் தான் என் இதயத்திற்குள்ளும் புகுந்திருக்கிறார். உள்ளிருந்து அவர் தருகின்ற ஞானத்தை கொண்டு தான் நான் இத்தனையும் பேசுகிறேன் என்று விடையளித்தான் பிரகல்லாதன். தனது பரம எதிரியான திருமாலை போற்றி துதிக்கும் பிரகல்லாதனை கொல்ல எண்ணிய ஹிரண்யன் அவனை பலவிதமான இன்னல்களுக்கு ஆட்படுத்தினான். ஆனால் அனைத்து இன்னல்களிலிருந்தும் பிரகல்லாதனை திருமால் காத்தார். முடிவில் தன் அரண்மனையில் இருந்த ஒரு தூணை பிரகல்லாதனிடம் சுட்டிக்காட்டிய ஹிரண்யன், எல்லாவற்றுக்குள்ளும் திருமால் இருப்பதாக நீ சொல்கிறாயே, இதோ இந்த தூணில் அவர் உள்ளாரா என்று கேட்டான். நம் ஒவ்வொருக்குள்ளும், அதுபோலவே உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் திருமால் உறைந்திருக்கிறார். அவர் தூணிலும் உள்ளார், துரும்பிலும் உள்ளார் என்று சொன்னான் பிரகல்லாதன். அவனது வார்த்தையை மெய்ப்பிக்கும் வகையில் தூணை பிளந்து கொண்டு நரசிம்மராக தோன்றி ஹிரண்யனை வதைத்தார் திருமால். இவ்வாறு உலகில் உள்ள அனைத்து பொருள்களுக்குள்ளும் தனது ஞானத்தாலும் சக்தியாலும் வியாபித்திருப்பதால் திருமால் விஸ்வாத்மா என்று அழைக்கப்படுகிறார். விஸ்வம் என்றால் உலகம். உலகில் உள்ள பொருட்கள் அனைத்திலும் வியாபித்தவர், நிறைந்திருப்பவர் விஸ்வாத்மா. அதுவே சகஸ்ரநாமத்தின் 227வது திருநாமம். விஸ்வாத்மனே நம என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களுக்கு ஞானமும் சக்தியும் மேன்மேலும் பெருகும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.